வண்ண கைப்பாவை நேயர்களுக்கு வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மார்கஸ் பிஸ்டரோட பல பரிசுகள் வாங்கி உலக புகழ் பெற்ற தி ரெயின்போ ஃபிஷ், அதாவது வானவில் மீன் கதையை தான் இப்போ நாம பார்க்க போறோம். வானவில் மீன் சாதாரண மீன் இல்லை. அதனுடைய செதில்கள் பல வண்ணங்களிலும் கூடவே ஜொலிக்கும் தகடுகளையும் கொண்டிருந்தது. அதனோட அழகிய தோற்றத்தை ரசிச்சு பார்த்த மற்ற மீன்கள் அதை செல்லமா வானவில் மீன்னு பெயர் வச்சு அழைச்சிதுங்க. தன்னுடைய அழகை கண்டு மற்ற மீன்கள் வியக்கிறதுல வானவில் மீனுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் கர்வமாகவும் இருந்துச்சு. வானவில் மீன் எங்களோட விளையாட வரியான மற்ற மீன்கள் எல்லாம் எவ்வளவுதான் பிரியமா விளையாட கூப்பிட்டாலும் வானவில் மீனுக்கு மற்ற மீன்கள் எதுவும் தன்னுடைய தனித்தன்மை வாய்ந்த அழகுக்கு சமமான மீன்கள் இல்லைன்னு ரொம்ப அலட்சியமா எதுவும் பேசாம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடும். நீல நிற சிறிய மீன் ஒன்று ஒரு நாள் வானவில் மீன் எனக்காக கொஞ்சம் நில்லுன்னு கூப்பிட, சிறிய மீனோட குரலை கேட்டு திரும்பி பார்த்த வானவில் மீன் கிட்ட, உன்னுடைய இந்த ஜொலிக்கும் தகடுகள் ரொம்ப அழகா இருக்கு, அதுல ஒன்னு எனக்கு தர முடியுமான்னு கேட்க, என்ன நான் பொக்கிஷமா நினைக்கிற என்னுடைய ஜொலிக்கும் தகடுகளை நான் உனக்கு தரணுமா? நீ கேட்கறது உனக்கே அபத்தமா இல்ல, இங்கிருந்து போயிடுன்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு போயிடுச்சு வானவில் மீன். வானவில் மீன் தங்கிட்ட கோவப்பட்டதை பற்றி தன் நண்பர்களிடம் சொல்லி வருத்தப்பட்டுச்சு நீல நிற சிறிய மீன். மற்ற மீன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சந்தோஷமா விளையாட தன்னுடைய கர்வத்தினால தன் நண்பர்கள் எல்லாரையும் இழந்து தனிமையில வாடிச்சு வானவில் மீன். தனிமையில விடப்பட்ட வானவில் மீன் தன்னுடைய நெருங்கிய நண்பனான நட்சத்திர மீனை சந்திச்சு, மற்ற மீன்கள் எல்லாம் இப்போ தன் அழகை ரசிக்கிறது இல்லைன்னு, விளையாட கூப்பிடுறதும் இல்லைன்னு, யாருமே ரசிக்காத இந்த அழகுனால நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்டு கவலைப்பட்டுச்சு. அதை கேட்ட நட்சத்திர மீன், உன்னுடைய இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை, ஆனா அந்த நீல நிற பவளப்பாறைக்கு பின்னாடி இருக்கிற இருண்ட குகைக்குள்ள ஒரு புத்திசாலி ஆக்டோபஸ் இருக்கு. உன்னுடைய இந்த கேள்விக்கு அதால ஒரு நல்ல யோசனை சொல்ல முடியும்னு சொல்லுச்சு. நட்சத்திர மீன் சொன்ன இடத்திற்கு ஆக்டோபஸை பார்க்க போச்சு வானவில் மீன். குகைக்குள்ள இருந்து வெளியே வந்த ஆக்டோபஸ், வானவில் மீன், உன்னுடைய பிரச்சனை இந்த அலைகள் வழியாக என் காதுக்கு வந்து சேர்ந்தது. உன்னுடைய கவலைகள் மறைந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய இந்த தனித்தன்மை வாய்ந்த ஜொலிக்கும் தகடுகளை நீ உன் நண்பர்கள் யாவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணிமைக்கும் நேரத்துல வந்து மறைஞ்ச ஆக்டோபஸோட ஆலோசனை வானவில் மீனுக்கு குழப்பமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. வானவில் மீன் கிட்ட மறுபடியும் வந்த நீல நிற சிறிய மீன், வானவில் மீன் கோபப்படாத, உன் ஜொலிக்கும் தகடுகளில் கொஞ்சம் எனக்கும் தரியான்னு திரும்ப கேட்டுச்சு. இந்த தடவை கொஞ்சம் யோசிச்ச வானவில் மீன் தயக்கத்தோட சில தகடுகளை சிறிய மீனுக்கு கொடுத்துச்சு. ஜொலிக்கும் தகடுகளோட சிறிய மீனின் சந்தோஷமான முகத்தை பார்த்த வானவில் மீன் ஒரு புதுவிதமான சந்தோஷத்தை உணர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம தான் பொக்கிஷமா நினைக்கிற தன் ஜொலிக்கும் தகடுகளை தன் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துகிட்ட வானவில் மீன் முன்பை விட இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு சந்தோஷம் நாம எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறப்ப கிடைக்கும்.
மனிதர்களுடைய பல சுவாரஸ்யமான கற்பனை உருவங்களில் ஒன்றுதான் மெர்மைட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற கடற்கன்னிகள். கடற்கன்னிகள் சொன்னதுமே ஒரு பெண் உருவமும் கால்களுக்கு பதிலா மீன் வாலும் இருக்கிற ஒரு கற்பனை உருவம் தான் நம் நினைவுக்கு வரும். உலகம் முழுக்க கடற்கன்னிகள் பற்றிய பல கற்பனை கதைகளும் ஓவியங்களும் இருக்கு. பல கதைகள்ல கடற்கன்னிகள் கடலோட தேவதையாகவும் அதனோட குரல் ரொம்ப இனிமையானதாகவும் ஏன் அதனோட கண்ணீர் துளிகள் தான் கடல்ல முத்துகளா கிடைப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கதைகள்ல அதை அபாயகரமானதாகவும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் அது எல்லாமே வாய் வழியா சொல்லப்பட்டதுதான். கடற்கன்னிகள் பற்றிய எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை என்பதுதான் உண்மை.